அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்து. உறவுகளே, நலமா இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அம்மா பாத். நாம் சென்ற தொடரில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படித்தோம் அல்லவா, கேட்டோம் அல்லவா? அதில் அவர் மறுத்தான் என்பதாக ஒரு செய்தியோடு நான் முடித்து விட்டேன். யார் மறுத்தது? இப்லீஸ் மறுத்தான். அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர், மறுத்தது மற்றும் அவன் பெருமிதம் கொண்டான். அல்லாஹ்வுக்கு இந்த பெருமை அடிக்கிறவன்னு அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறதே கிடையாதுங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நபி சொல்லுவார்கள், அல் கிபுர் ரிதாயி, பெருமை இருக்கு என் மேலாட. அல்லாஹ் சொல்லுகின்றார், பெருமை என் மேலாட. அப்ப அல்லாஹ் பெருமைப்பட தகுதியானவன். ஏன் அவன் எல்லாத்தையும் படைச்சான், பெருமைப்படுவான். நானும் நீங்களும் பெருமை அடிப்பதற்குரிய தேவை என்ன இருக்கிறது? உலகத்துல பார்க்குறோம், பல பேர் என்ன செய்யறான், பெரிய பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பெரிய பெரிய நிர்வாகத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய உயர்ந்த சமூகத்துடைய லீடராக விளங்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த பெருமை என்ற நோயில் அகப்பட்டு கொள்கின்றார். ஆனால் அல்லாஹ் மனிதனுடைய உருவாக்கத்துடைய ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் அந்த பெருமையுடைய பாதிப்பு என்ன என்பதை அல்லாஹ் விளங்க வைத்ததுடைய வரலாறை தான் நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். என்ன செய்கின்றான்? அல்லாஹ் சஜதா செய்ய சொன்னான். யாருக்கு? ஆதமுக்கு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால், மலாயிகத்துமார்கள் செய்து விட்டார்கள். அபா வஸ்தக்பர், இந்த இப்லீஸ் பையன் இருக்கிறானே, ஷைத்தானுக்கெல்லாம் காட்ஃபாதரு, அபா மறுத்தான், வஸ்தக்பர் பெருமை அடித்தான், வகாமின காஃபிரின், மறுப்பது பெருமை அடிப்பது அவன் குஃப்ரில் செல்வதற்கு, அவன் காஃபிர் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணியாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு கிட்ட மறக்கலாமாங்க? அல்லாஹ் கிட்டே இருக்கிறான், பெரிய ஒரு ஆசானா அல்லாஹ் அவனை வச்சிருந்தான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தவனுக்கு மறுக்கலாமா? மறுத்தான். அல்லாஹ் அவன் சொல்றான், காஃபிரா போயிட்டான் அவன். அல்லாஹ் சொன்னா, இப்போ அவன் காஃபிர் ஆயிட்டான். அல்லாஹ் சில இடங்கள்ல குர்ஆன்ல வருது, அல்லாஹ் கிட்ட அவன் தர்க்கம் செய்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை இந்த சஜதா செய்யறதை விட்டு தடுத்தது எதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனத்துல, மாமனாக்க அந்த தஸ்துலிமா ஹலகத்து பியதை, என் கையால் நான் படைச்சனே, அதுக்கு சஜதா செய்யறதுக்கு விட்டு உன்னை தடுத்தது எதுன்னு அல்லாஹ் கேட்கும்போது அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் நெருப்பால படைக்கப்பட்டேன், அவர் மண்ணால படைக்கப்பட்டார். நெருப்பு எப்ப மேல உயர்ந்து தான் போகும், மண் எப்ப கீழ் நோக்கி தான் வரும். நான் எப்படி அவருக்கு சஜதா செய்ய முடியும்? அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறான்? அவன் தர்க்கம் செய்தான், சண்டை போட. யாருக்கிட்டங்க? சக மனிதனிடத்தில், உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த ரப்பு கிட்ட அவன் சண்டை செய்கிறான், தர்க்கம் செய்கிறான். அஸ்தக்பர் தாம் குந்தமிழ் காலின், அல்லாஹ் கேட்கிறான், என்ன பெருமை அடிக்கிறியா? அல்லாஹ் சொன்னா, நீ நஷ்டவாளி ஆகிட்ட, சபிக்கப்பட்டவன் ஆகிட்டேன்னு சொல்லும்போது அல்லாஹ் கிட்ட அவன் என்ன செய்யறான்? திரும்ப சொல்றான், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கியாமத் வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அல்லாஹ் கிட்ட கேட்டான். அல்லாஹ் சொன்னா, வாய்ப்பு கொடுக்குறேன், பொழைச்சி போ, என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். அவன் சொன்னான், உன் நல்லடியார்கள்லாம் நான் வழி கெடுப்பேன், உன் நல்லடியார்கள்லாம் நான் வழி கெடுப்பேன். எது வரைக்கும் தெரியுமா? கியாமத் வரைக்கும் நான் வழி கெடுத்துக்கிட்டே இருப்பேன். கூட்டத்தில் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேன், நீ உனக்கு கட்டுப்பட்டவர்களா நீ பார்க்க முடியாது, எல்லாத்தையும் வழி கெடுப்பேன்னு சொல்லி அந்த இப்லீஸ் சொன்ன செய்திய எல்லாம் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதிகமா அவனை பற்றி குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படுது. எல்லாம் எதற்காக வேண்டி? இப்லீஸுடைய அந்த நூதன திருட்டுன்னு செய்யணும், நம்ம காத்து கொள்வதற்காக வேண்டி. ஆனா இன்னைக்கு பார்க்குறோம், எத்தனையோ இளைஞர்கள், இளைஞிகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று பாகுபாடு இல்லாம இப்லீஸை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டிய காலம் முழுவதும் நம்ம உழைச்சிட்டு இருக்கோமே, இது சரியா முறையா, அணுகுமுறையா நம்ம பார்க்கணும். படைத்த ரப்பை எனக்கு அழகான முறையில் கை கால்களை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த பூமியிலே என்னை சுற்ற வைத்து, எனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து, இல்மை கொடுத்து, அறிவை கொடுத்து வைத்திருக்கிற அந்த இறைவனை நான் கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்தணுமா? இல்லை
அல்லாஹ் கிட்ட என்னை படித்து ரப்பு கிட்டேயே உன் அடியானை போய் வழி கெடுக்கிறேன் பாரு, ஒன்னா முடிஞ்சா பாருன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட சபதம் எடுத்துட்டு வந்தானே, அவனுக்கு நம்ம வழி பண்ணணுமா? நம்மளே முடிவு செய்யணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம என்ன செய்யறோம்? அந்த இபிலிஸுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கிறோம். நம்ம எப்பதான் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்போம்? உறவுகளை சிந்தித்து பார்க்கலாமா? இப்போ இப்லீஸ் சொன்னான். இப்போ அல்லாஹ் சொன்னான் யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. இதுக்கரையில அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைத்தான். அதாவது அவங்களுக்கு ஜோடி அல்லாஹ் படைச்சான். அதாவது அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், யா அய்யுன் நாசு தக்கு ரப்பக்கும் ஹலக்கும் ரப்பக்கும் லி ஹலக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரே ஆத்மா வந்து உங்களை படைச்சோன்னு சொல்றான் அல்லாஹ். ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா, அதுல இருந்து என்ன செஞ்சிருக்கோம்? ஜோடியை படைச்சான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து படைக்கப்பட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து. ஹதீஸ்ல வருது, அது கோணலான எலும்பு. அதனால தான் கோணலான எலும்புல படைக்கப்பட்டவங்க பெண்கள், அவங்க நீங்க ஒரே அடியா நீங்க அவங்க வளைச்சிங்கன்னா அவங்க உடஞ்சிருவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கவேன், அஅவஜ்னா அஅவஜ்த், நீங்க ஒரேடியா வளைச்சா உடஞ்சிரும். அதனால என்ன செய்யக்கூடாது? ரொம்பவும் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது? கண்டிக்காமையே இருந்தீங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. ரொம்ப கண்டிச்சா ரொம்ப உடஞ்சிருவாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம படைக்கப்பட்டாங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஜோடி படைச்சிட்டான். சில வரலாறுல பார்க்கும்போது அல்லாஹ் அவர்களுக்கு குத்பா ஓதி நிக்கா செய்து வைத்தான் என்றும், அதற்கு மகராக அவங்க 3 முறை ஸலவாத்துகளை ஓதினான் என்பதாகவும் நம்ம வந்து சில வரலாறை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்காகவே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான். சரி, படைச்சிட்டா. இப்ப அல்லாஹ் சொன்னா, படைச்ச உடனே அல்லாஹ் பூமியில வந்து இவங்களை இறக்கி அல்லாஹ் இவங்களை வாழ வச்சான் சொன்னா இல்ல. படைக்கப்பட்ட உடனே இவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? குல்னா யா ஆதமுஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிதுமா. அல்லாஹ் சொன்னான், ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும் இந்த சொர்க்கத்திலேயே தங்குங்க, சாப்பிடுங்க, குடிங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொர்க்கத்துல இருக்கு, எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு நிபந்தனை வைக்க. ஒரு விஷயத்த அல்லாஹ் சொன்னா, வலா தக்ரபா ஆதிஷதோ, ஒரு மரம் இருக்கு பார், இந்த மரத்தை கிட்ட கிட்ட போயிடாத, கிட்ட போயிடாத. போயிட்டா என்ன ஆகுது தெரியுமா? ஃபதக்கூன மினல் ஸாலிமீன், நீ வந்து அநியாயம் செய்தவள்னு ஆகிடுவ, அதுவும் போயிடாது என்பதா அல்லாஹ் சொன்னான். பொதுவா நம்முடைய எனக்கு எண்ணமே, ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் செய்ய மனிதன் என்ன செய்யறான்? ஆசைப்படுறான். இது பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாதான் பார்க்க என்ன செய்ய மனுஷன் ஆசைப்படுறான். இந்த செயலை செய்யாதுன்னு சொன்னா இவனை செய்யணும்னு நினைக்கிறான். இன்று இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய பலருடைய பண்பாவே இது ஆயிடுச்சு. கட்டுப்படாமை, செய்யாதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அதுல இவருன்னு எனக்கு சொல்லுறது, செஞ்சு பார்ப்போம், அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். அல்லாஹ் ஆதமுக்கு சொன்னான், வலா தக்ரபா ஆதிஷா, இந்த மரத்திற்கிட்ட நெருங்கிறாது ஆதமே சொல்றான். சரி போனீங்கன்னா நீங்க அநியாயம் செய்து ஆகிடுவீங்கன்னு சொன்னா, ஷைத்தான் இருக்கானே இபிலிஸு, அல்லாஹ் கிட்ட சண்டை போட்டான் பாருங்க, அல்லாஹ் இவனை தூக்கி எறிஞ்சிருந்தான். அவன் வந்து என்ன செஞ்சான்? சூசகமா முறையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அந்த இபிலிஸ் இருக்கானே வழி கெடுத்தாங்க. சொர்க்கத்துல இருந்தாங்களா? ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான் கால யா ஆதமு, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷைத்தான் வஸ்வசா போட்டான், குழப்பத்தை உண்டாக்கினான், அவங்கள மடம் மாத்தினான். என்ன சொன்னான் தெரியுமா? அந்த மரத்துக்கிட்ட போவாத. ஏன் போவாதுன்னு அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? அந்த மரத்துல இருக்க அந்த கனியை சாப்பிட்டுனா நீ சொர்க்கத்திலேயே காலத்துக்கும் தங்கிடுவ, வேற எங்கேயும் போக மாட்டேன், சொர்க்கத்திலேயே நீ இருக்கணும், நீ இருந்துடக்கூடா என்பதற்காக வந்து அல்லாஹ் அது போவாதுன்னு சொல்றான். நீ சாப்பிடு, நீ சொர்க்கத்திலேயே இருந்துருவ சொன்னான். இன்னும் என்ன சொன்ன தெரியுமா? நீ சாப்பிட்டீன்னா நீ மனுஷன் இல்லை, நீயும் மலக்காகிடுவ. இந்த மலக்காய்கள் இருக்காங்கல்ல, இவர்களை போல் நீ ஆயிடுவ, தேவதைகளா ஆயிடுவ என்பதா என்ன செய்யறான்? இப்லீஸ் ஆசை வார்த்தை சொல்லி, நமக்கு இன்னைக்கு எப்படி ஒரு ஆசை வார்த்தை சொன்னா ஒரு பொருளை விற்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு ஆசையை நம்ம தூண்டுவதற்காக இன்னைக்கு சொல்லி செய்த மனுஷனுடைய மனம் அந்த பக்கம் கட்டி இழுக்கப்படுவது போன்று இப்லீஸ் இழுத்தாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லஹும் ஷைத்தான் அன்ஹா, ஷைத்தான் அவர்களிடம் சருகு செய்து விட்டான்.
ஃபஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி. அதனால் என்ன விளைவு தெரியுங்களா? சாப்பிட்டாங்க, அவங்களுடைய மறைவிடங்கள் தெரிய ஆரம்பித்தது. உடனே ஓடுறாங்க, சொர்க்கத்து இலைத்தலையெல்லாம் வச்சு மறைக்கிறாங்க. சில வரலாற்று குறிப்படி சொர்க்கத்துரிய மரங்கள்லாம் இலைகளை தருவதற்கு மறுத்ததாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம். என்றாலும் கூட இலைகளை வைத்து மறைத்தார்கள் தன்னுடைய மறைவிடங்கள் என்பதாக பார்க்கிறோம். இதற்கப்புறம் தான் அல்லாஹ் சொன்னா, நீங்க உங்களுக்குள்ள விரோதத்தோட நீங்க என்ன செய்யுங்க, இங்கிருந்து இறங்கி போயிடுங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள கீழே பூமியில அல்லாஹ் போட்டான். பூமியில எதனாலங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நெருங்காதே, அநியாயம் செய்து விடுவாய் சொல்லிவிட்டான். ஆனா ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டதுனால, அவனுடைய சூழ்ச்சியில மாட்டி கொண்டதுனால என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் தூக்கி என்ன செஞ்சிட்டான்? அவங்கள உலகத்துல பூமியில அல்லாஹ் தூக்கி போட்டுட்டான். இப்போ நாம் இங்க சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, போட்டாங்க, அல்லாஹ் தூக்கி போட்டாங்க பூமியில. ஒரே இடத்துலலாம் போடலங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவுடைய பகுதியா இருந்த, இப்போ என்ன செய்யுது, நம்ம இலங்கையுடைய பகுதியா ஆதம் பீட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னைக்கு மாற்றாருடைய வழிபாட்டு தலம் சிவன் பீட்ஸ் ஏதோ சொல்லுவாங்க. வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய ஒரு மலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, ஜித்தா பகுதியில, சவுதியில இருக்கக்கூடிய ஜித்தா பகுதியில அவங்க இறக்கப்படுறாங்க. நாம் சிந்தித்து பார்க்கணும். இவங்க 2 பேரும் தூரமா போறப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமி இறக்கப்பட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தான், ஆடைகளை நெய்வதை கற்றுக் கொடுத்தான், உணவுகளை தயாரிப்பதை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கற்றுக் கொடுத்தான் என்பதாக வரலாற்றை பார்க்கிறோம். ஆனா இறங்கிட்டாங்க, பூமி இறக்கப்பட்டாங்க. நம்ம மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, அவங்களுக்கு நான் ஒரு கில்ட் ஆயிடுச்சு. என்ன செய்யறாங்க? ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. அவங்க என்ன புலம்புனாங்க. சில வரலாறு பார்க்கும்போது வானத்தை நோக்கி எத்தனையோ ஆண்டுகள் வானத்தை நோக்கி பார்க்கவே இல்லையா, வெக்கம். தப்பு செஞ்சிட்டமே, என்னை இந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா, அவன் கையால் உருவாக்குனா, சொர்க்கத்திலேயே எனக்கு இருக்க வச்சான், அங்க போவாதுன்னு சொல்லி அவன் போயிட்டேனே, வெக்கம். என்ன செய்யல, அவங்க வானத்தை நோக்கி கூட பார்க்கல. ஆனா அழுதாங்க. சும்மா ஒரு நையாண்டிக்கு கிண்டலுக்கு சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழுகிற ஒரு நீர் தான் இந்த கடலாகவும் நம்ம ஆறுகளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குறிப்பு இல்லாத ஒரு செய்திகள், ஆதாரம் இல்லாத செய்திகள் என்றாலும் கூட நம்ம விளங்குவதற்காக வேண்டிய. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ்ல இப்படி வருது, உலக மக்களுடைய அழுகையெல்லாம் ஒன்று சேர்த்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழுகைக்கு ஈடாகாதான். இப்போ இந்த நிகழ்வை, இந்த வார்த்தையை, இந்த ஹதீஸ் உண்மைப்படுத்துது இல்லையா? அப்போ எப்படி அழுதுருப்பாங்க, எப்படி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 60 அடி இருந்த அந்த மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 60, நம்மளாம் என்ன செய்யறோம், 5 அடி இருக்கிறதுக்கே நம்ம பாடுபடுறோம். 5 அடி 6 அடி இருந்துட்டா, ஒரு 6 அடி மனுஷனா இருந்துட்டாருன்னு சொன்னா அவனை அவன் கிண்டல் பண்றோம், ரொம்ப உயரமா இருக்கிறாருன்னு சொல்லி. 60 அடியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. நம்ம அந்த காலத்துடைய மனிதனுடைய அல்லாஹ் இப்படி படைச்சு வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன செஞ்சிருக்கிறான், இவங்களை இங்க சொர்க்கத்திலிருந்து பூமியில அல்லாஹ் இறக்கனா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அங்க ஜித்தால இறக்கப்பட்டாங்க. பிறகு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவங்க 2 பேரும் செய்யறான், அரஃபாவுக்கு ஒரு ஜபலுர் ரஹ்மா என்ற மலையில அல்லாஹ் சந்திக்க வச்சான். பல ஆண்டு காலங்கள் அழுதாங்க. சில இதுல பார்ப்போம் 40 வருஷமா என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அழுதுகிட்டே இருந்தாங்க. சில இதுல 500 ஆண்டுகள் அப்படின்லாம் சில குறிப்புகளை பார்க்கிறோம், அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் சொல்ற, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், இல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம், மன்னிக்கல, எங்க மீது கிருபை காட்டல, நாங்கெல்லாம் நஷ்டவாளி ஆயிடுவோம், அல்லாஹ் எங்க மன்னிச்சிடுன்னு சொல்லி தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், பிறகு அவங்க தௌபா செய்வதற்கான வார்த்தை என்ன செஞ்சு நம்ம போட்டோம். ஃபதலக்கா ஆதம் ரப்பி கலிமாத்தின் ஃபதாபா அலை. அவர் தௌபா செய்வதற்கான என்ன வார்த்தை சொன்னா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுப்பான், அந்த வார்த்தையை நான் அவங்களுக்கு போட்டேன் என்பதை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்புறம் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொண்டான். பிறகுதானே செய்யப்பட்டுச்சு ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்புகள் அங்கே ஏற்படுது. சந்திப்புக்கு பிறகு பல தடவை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சந்திப்பு ஏற்பட்ட பிறகு கடைசியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்திற்கே இவங்க என்ன செய்யறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கொண்டு வரப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க துவங்கினாங்க. இந்த அளவுக்குன்னு சொன்னா அவருக்கு என்ன செய்வது, குழந்தைகள் பிறந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், வரலாற்றை பார்க்கிறோம். குழந்தைகள் பிறந்தது.
சில இதில் பார்க்கும் 40 முறை அவங்க கருவுற்றாங்க என்பதாகவும், சில இதில் பார்க்கும்போது 500 தடவை அவங்க கருவுற்றார்கள் என்பதாகவும் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்போ இதில் ஒவ்வொரு கருவுறும் போதெல்லாம், குழந்தை பெறும் போதெல்லாம் செய்வாங்க, ஒரு இதில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், என்னங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறப்பாங்க ஒரு குழந்தைங்களா. அடுத்த இதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அந்த காலத்துடைய ஷரியத்துடைய சட்டம் என்ன தெரியுங்களா? முதல்ல பிறந்த ஆணு 2வது சூழ்நிலை பிறந்த பெண்ணுக்கு நிக்கா ஆகும். முதல்ல பிறந்த பெண்ணுக்கும் 2வது பிறந்த ஆணுக்கும் நிக்கா ஆகும். நம்ம இன்னைக்கு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கால மனிதனுடைய உருவாக்கத்துடைய நேரத்துல அல்லாஹ் இதையே தான் என்ன செஞ்சான்? செஞ்சிருந்தான். இப்ப இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா குழந்தைகள் பெற்று எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த முறை மாற்றி நிக்கா செய்யும் போதுதான் இதுல வந்து பிரச்சனை வருது. ஹாபில் காபில். இதுல வரக்கூடிய இது பிரச்சனை என்னங்க? அல்லாஹ் கூட குர்ஆன்ல இந்த செய்தியை சொல்லுவான். ஹாபில் காபில். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அவங்க பிள்ளைகளுடைய வரலாறுக்கு வரோம். அவங்க பத்தி நம்ம சுருக்கமான சில விஷயம் நம்ம என்ன செய்வோம், அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தொடர்ந்து நாம் இதை கேட்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.